சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேரவை நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்றார். தேவைப்பட்டால் மாலை 6 மணி வரை பேரவை செயல்பாடுகள் நீடிக்கும் என்றும் அவர் கூறினார். அதிமுக சட்டப்பேரவை குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியே தொடர்வதாகவும், கட்சியின் கொறடா அளிக்கும் பரிந்துரையின் அடிப்படையிலேயே அதிமுக உறுப்பினர்களுக்கு பேச அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். வேளாண் அறிக்கை நாளை வியாழக்கிழமை 6/8/2026 பேரவைக்கு அளிக்கப்பெறும். 6/8 வியாழக்கிழமை வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை, 7/8 சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர் மறைவு குறித்து இரங்கல் குறிப்பு, பிரபல இயக்குனர் மற்றும் நடிகர் திரு K. பாக்கியராஜ், பிரபல கவிஞர் திரு புவியரசு, பிரபல பின்னணி பாடகி திருமதி ஜானகி மற்றும் பிரபல எழுத்தாளர் திரு பூமணி ஆகியோர் மறைவு குறித்து இரங்கல் தீர்மானங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். 2026-27 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீது பொது விவாதம் அன்றே தொடங்கும். 8/9/2026 செவ்வாய்க்கிழமை பொதுத்துறை, மாநில சட்டமன்றம், ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, நிதித்துறை, திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை, ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வுகால நன்மைகளும் என்று 8/9/2026 செவ்வாய்க்கிழமையுடன் இந்த கூட்டத்தொடர் நிறைவு பெறுவதாக இன்று கூடிய அலுவல் ஆய்வு குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. உறுதியாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் நேரலை தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் மக்கள் பார்க்கின்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.